தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த பங்கிற்கு புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்கக்கூடிய அருள்தந்தை சந்தியாக அவர்களே, நாவல் சபையினுடைய பொறுப்பாளர் தந்தையாக மற்றும் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மற்றும் இந்த சபையில் பணி செய்யக்கூடிய அனைத்து பங்கு தந்தைகளே, பக்கத்து பங்கான சிவகாவுக்கு இருக்கக்கூடிய அருள்தந்தை அந்தோனிராஜ் அவர்களே மற்றும் அருள் சகோதரிகளே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அன்பு தந்தை சந்தியாக அவர்களுக்கு இந்த பங்கின் பொறுப்பை கொடுப்பதற்கு முன்பாக கடந்த 2.5 ஆண்டு காலமாக இந்த பங்கிலே பணி செய்து திடீரென மறைந்து போன நம்முடைய பங்கின் முன்னாள் பங்கு தந்தை அடைக்கலை சாமியை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் விண்ணகத்தில் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகின்றார் என்ற நம்பிக்கையோடு குறிப்பாக இந்த பங்கு தளத்திலே அவர் செய்த பணிகளை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர் இந்த பங்கிலே குறுகிய காலம் இருந்தால் சிறந்த ஒரு மறைப்பணியாளராக, பங்கு தந்தையாக, ஆர்வமிக்க ஒரு பணியாளராக பணி செய்தார் என்பது நாம் தெரிந்த மாபெரும் உண்மையாக இருக்கின்றது. எனவே அவருடைய பணிக்காக நாம் நன்றி சொல்லும் விதமாகவும் அவருடைய ஆன்மா நித்திய இறைமாற்றி அடையும்படியாகவும் ஒரு நிமிடம் அனைவரும் கண்களை மூடி அதற்காக செய்வோம். தந்தையர்கள் மறைந்த பிறகு இந்த பங்கை கொரோனா என்னும் கட்டுப்பாடு இருந்தாலும் மக்களை ஆன்மீக வழியில் நடத்தி சென்றவர் அருள்தந்தை செபஸ்தியன் அவர்கள். குறிப்பாக அருள்தந்தை அடைக்கல சாமியோடு இணைந்து பணி செய்தவர்கள், கல்வி பணியையும் இணைந்தே செய்தவர்கள். இதனாலே தந்தை செபஸ்தியார் அவர்களையும் நான் நன்றியும் நினைத்து பார்க்கின்றேன். அவர் பள்ளிக்கூட நிர்வாகியாக இருந்தாலும் தந்தை அறிந்த பிறகு இடைப்பட்ட காலத்திலே ஒரு பொறுப்பு தந்தையாக இந்த பங்கை மக்களுடைய ஆன்மீக காரியங்களிலே அதிகமாக அவர் ஆர்வப்பட்டு மக்களின் தேவைகளை, ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றினார். எந்த ஒரு காரியம் என்றாலும் என்னோடு ஆலோசனை செய்து சிறப்பான வகையிலே இந்த பங்கை வழிநடத்தி சென்றார். அந்த வகையிலே இந்த காலகட்டங்களிலே நமக்காக பொறுப்பு தந்தையாக இருந்து சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய தந்தை செபஸ்தியார் அவர்களுக்கு நாம் கரங்கள் தட்டி நம்முடைய நன்றிகளை சொல்லுவோம். தந்தை அவர்களுக்கு இந்த கொண்டாடியை போட்டி நாம் சிறப்பு செய்வோம். அடுத்து நமது பங்கின் புதிய பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பங்கு தந்தையுடைய நியமன கடிதத்தை
உங்களுக்கு முன்னால் வாசிக்கிறேன். நம்முடைய ஆயர் அவருடைய கடிதம். Dear Reverend Father P. Santiago Gopre, greeting from Right Reverend Santoni Swami, Bishop of Pondicherry. Upon the recommendation of our board, Right Reverend Marcus Santiago Gopre, and to provide for the proper care of souls, I am pleased to point you in accordance with the norms of Canada 523 and 682 of the Code of Canon Law, Parish Bishop of St. Joseph Church, Puruvipura. I entrust to you the care of souls of the parish with all the faculties, duties, rights, and privileges attendant to your offices according to universal law and particular law. You are expected to take charge on or before November 14, 2021. Kindly inform our Chapo Wagis, the Vicar for Sunday Morning, about the date and time of installation as Parish Bishop of St. Joseph Church, Puruvipura. I invoke God's abundant blessings for our ministry. May your Blessed Mother and St. Francis Xavier, patron of our diocese, guide you in all your past activities. With my best wishes and cordial blessings, yours devotedly in our Lord, S. Anthony Swami, Bishop of Pondicherry. அனைத்தும் கலந்து தட்டி இப்போது பங்கு தந்தையாக பொறுப்பேற்கக்கூடிய அருட்தந்தை சந்தியாக் அவர்கள் நம்முடைய விசுவாச அறிக்கையை நாம் அருட்தந்தை பி. சந்தியாக் கோப்ரே ஆகினார் கீழ்கண்ட விசுவாச பிரமாணத்தில் அடங்கிய உண்மைகள் எல்லாவற்றையும் பொதுவாகவும் தனித்தனியாகவும் உறுதியான மனதோடு ஏற்று அறிக்கையிட்டு கூறுவதாவது. ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதா அவரே. சர்வேஸ்வரன் ஏகசுதனாய் ஜெனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் இவங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜெனித்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, மெய்ய கடவுளினின்று மெய் கடவுளாக ஜெனித்தவர். இவர் ஜெனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்று காலத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின் படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானத்தில் கிணத்துகளில் பிதாவை வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். ஜீவியரையும் மரித்தவரையும் நடத்திருக்க மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவனது அரசுக்கு முடிவில்லாது பிதாவை என்று சுதனின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அடைப்போருமான பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்க தரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவர். இவைகள் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்நானத்தை ஏற்றுக் கொள்கிறேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறுபுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். மேலும் திருச்சபை சிறப்புமிக்க வரையறைகளாலும் சாதாரண போதனைகளாலும் உறுதியாக அறிக்கையிட்டு போதிக்கப்படும் விசுவாச சத்தியங்கள் எல்லாவற்றையும் பொதுவாகவும் தனித்தனியாகவும் ஏற்றுக்கொள்கிறேன். குறிப்பாக கிறிஸ்துவின் திருச்சபை, அதன் திருவருட் சாதனங்கள், திருப்பலி பற்றிய உண்மைகளையும் ரோமையில் உள்ள திருத்தந்தையின் தலைமையையும் ஏற்றுக்கொள்கிறேன்.
ஒரு பங்கு தந்தை என்பது ஒரு பங்கின் ஆன்மீக தந்தையாக மட்டுமல்ல, மக்களுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை உயர்த்துவதற்கு, முன்னேற்றுவதற்கு, சமூக அளவிலும், பொருளாதார அளவிலும், ஆன்மீக அளவிலும், எல்லா நிலையிலும் உயர்த்துவதற்கு வழிகாட்டியாக, ஒரு மேய்ப்பராக இருக்கின்றார் என்பதுதான். அந்த அடிப்படையிலே உலக அளவிலும், நம்முடைய மறைமாவட்ட அளவிலும் இருக்கக்கூடிய திருச்சபை சட்டங்களை கடைபிடித்து, அது மக்களுக்கு போதித்து, இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களின் உரிமையாளராக நம்முடைய ஆயர் சார்பாக என்றும் ஒரு பங்கு தந்தை இந்த பங்கை நிர்வகிக்கின்றார். அதன் அடிப்படையிலே ஆயர் எனக்கு அளித்த உரிமையோடு இந்த நாளிலே அருள்தந்தை சந்தியாகு அவர்களுக்கு இந்த பொறுப்பு கடிதத்தை வாசித்தளித்து தந்தை அவர்களை வாழ்த்துகின்றேன். His Holiness Francis, being the Supreme Pontiff Right Reverend as Anthony Swami is here, being the Bishop of Palayangottai, I, Father Chambo Varghese, Vicar Friend of Sankarangoyi, in the presence of the undersigned witnesses, to grant a non-equal possession of the parish of Purvikudam to Reverend Father P. Santiago Okure, who has been canonically appointed to be the parish priest. I further testify that Reverend Father P. Santiago Okure has been canonically installed and has taken possession of this parish. Given at Purvikudam, the Church of St. Joseph, this 5th day of November, the year of our Lord 2021. அனைவரும் கரங்களை தட்டி அதை சந்தோஷம். தஞ்சை கொடுமைகள் என்ற ஒரு வகையிலே சாட்சியாக 2 அன்பர்கள் பீடத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பங்கு தந்தையாக நம்முடைய அருள்தந்தை சந்தியாகு அவர்கள் பொறுப்பேற்ற இந்த வேளையிலே இதன் அடையாளமாக இந்த ஆலயத்தின் முன்கதவு திறவுகோலையும், இந்த ஆலயத்தின் தொடர் தரிசனமாக இருக்கக்கூடிய நம் நற்கருணை ஆண்டவருடைய வேலையின் சாவியிலே தந்தை அவர்களுக்கு அருள்தந்தை செபஸ்தியான் அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தையர்கள் இப்போது திருப்பலியை தொடரும். தந்தையர்கள் புதிதாக பொறுப்பேற்ற வேளையிலே தந்தையர்களுடைய பணி சிறக்க வேண்டும். தந்தைக்காக நாங்கள் இருக்கிறோம். தங்களுடைய வட்டாரம் என்ற முறையிலே, வட்டார அறிவியல் தந்தை என்ற முறையிலே அறிவியல் அந்தராஜ் இருக்கிறார்கள். நமது வட்டாரத்திலே 10 பங்குகள் இருக்கின்றன. அதுவும் நம்முடைய பாளையம் மறைமாவட்டம் அனைத்து தந்தையர்களும் உங்களுக்கு ஆதரவாக என்னாலும் இருப்போம் என்ற ஒரு உரிமையோடு, நம்பிக்கையோடு நமது பங்கிலே புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அருள்தந்தை சந்தியாகு அவர்களை வாழ்த்தி இந்த பொன்னாடியை போர்த்தி நான் அவருக்கு நன்றி. தந்தையர்கள் இப்போது திருப்பதியை தொடர்ந்து
அனைவரும் எடுத்திருப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருத்துவோம். எல்லா வகைகளிடமும் எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள்பணி மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே, அருள் தந்தை சந்தியாகு புனித சூசையப்பர் ஆலயம் குறிவு விடத்தினுடைய பங்கு தந்தையாக இந்த நாளிலே நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பினை இந்த இறை சமூகத்தின் முன்னிலையிலே ஏற்றுக் கொண்டிருக்கிறார். நன்றி திருப்பணி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் ஆழமான விசுவாசம் கொண்ட ஒரு மனிதர். அவருடைய திருப்பணி கொண்டாட்டம், அவருடைய அருள் சார்ந்த கொண்டாட்டங்கள் மற்றும் அவருடைய அணுகுமுறை அதை நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்தும். ஒரு போராளி, உண்மைக்காக குரல் கொடுப்பவர், அநீதியை எதிர்த்து கேட்பவர், போராட்டமே தன் வாழ்க்கையாகி கொண்டவரும் கூட என்று நான் சொல்வேன் என்னுடைய அனுபவத்தில். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மனிதன் நல்ல ஒரு சிந்தனைகளை கொண்டவர், உயர்ந்த சிந்தனைகளை கொண்டவர், ஆன்மீக வாழ்விலை மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக தாகமும் கொண்டவர். அப்படியாகத்தான் கடந்த வருடங்களில் எல்லாம் நான் அவரை பார்த்திருக்கிறேன். எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும், எதை செய்தாலும் நிறைவோடு செய்ய வேண்டும், அதில் ஒரு தன் நிறைவும் இருக்க வேண்டும், மக்களுக்கு மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்ட ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு அருள் தந்தையை இந்த பங்கு தளத்தினுடைய பங்கு தந்தையாக பெற்றிருப்பது சிறப்பு. அது இறைவனின் அருள் கொடை. அவர் மறைந்த அருள் தந்தை அடைக்கல சுவாமி அவர்களின் ஆன்மா இறைவனின் வெற்றிலை பாற்றி பெற நாம் தொடக்கத்திலேயே ஜெபித்தோம். நானும் அதற்காக விரும்பினேன். சிறப்பாக இருந்தது. அதே போல அந்த இடத்திலே இருந்து இந்த பணியை தொடங்கும் அருள் தந்தையை நானும் வாழ்த்த விரும்புகிறேன். அந்த வாழ்த்தை தெரிவிக்கும் வண்ணமாக தந்தை அவர்களுக்கு எமது நார்பெட் சபையுடைய துறவர குழுமம் சிவகங்கை மறை மாவட்டத்தில் திருவொற்றியூர் என கிராமத்தில் பணிபுரிகிறோம். அந்த துறவர குழுமத்தின் சார்பாக தந்தை அன்பு அவர்கள் தந்தை அவர்களை பொன்னாடை போர்த்தி எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் செபங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவின் அருமையானவர்களே, கரங்களை வைக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்லா சத்தமா சொல்லாம எல்லாருக்கும் நான் ஒரு சத்தம் அமைக்கலை சொன்னோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். மரியே வாழ்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். மரியே வாழ்க. இயேசுவை போற்றி, தெய்வமை போற்றி, ஆண்டவரை போற்றி, இயேசுவை போற்றி, தெய்வமை போற்றி, ஆண்டவரை போற்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு ஒரே ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர்,
அரச குருக்களின் திருக்கூட்டம், தூய மக்கள் இனத்தார், கடவுளுக்கு சொந்தமான மக்கள், கடவுளின் உரிமை சொத்தான மக்கள். ஆக அருமையாக ஒரு கிறிஸ்தவ அழைப்பை பெற்று கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவை ஞானஸ்தானம் என்னும் அருட்சாதனம் வழியாக பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் நற்கருணை என்னும் அருட்சாதனத்திலே பெற்று தூய ஆவியினுடைய முத்திரையை உறுதி பூசும் அருட்சாதனத்தில் பெற்று வளர்கின்ற ஒரு மனிதனும் மனிதியும் யார் அவர்கள் கிறிஸ்துவில் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதன் வழியாக அவர்கள் இந்த அரச கூட்டத்தில் இணைக்கிறார்கள். ஆக நாமெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். தேர்வு நிலை என்பது நமக்கு இந்த உலகில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்து நமக்காக ஒப்புக் கொடுத்த அந்த பாவ பரிகார பழி வழியாக கிடைத்தது. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் வழியாக கிடைத்தது. விலை கொடுத்து மீட்டுக் கொண்டார். அவர் விலையாக கொடுத்தது என்ன? காசு அல்ல, பொன்னல்ல, பொருள் அல்ல, ஆனால் அவருடைய விலை மதிப்பில்லாத இரத்தம் என்று அழகாக நமக்கு விவரியும் எடுத்து காட்டுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக நாம் இறைவனில் இறை இயேசுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அரசு குருக்களின் திருக்கூட்டமாக இருக்கிறோம். தூய மக்களிடமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளின் உரிமை சொத்தான மக்களாகவும் வாழ இறைவன் விரும்புகிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பொது அழைப்பிலும் குருத்துவ அழைப்பு, குருத்துவ நிலைக்கு தேர்ந்தெடுத்தல் என்பது இன்னும் ஒருபடி மேலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குருத்துவ நிலைக்கு தான் தந்தை சந்தியாகு அவர்களையும் இறைவன் அழைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவரை தூயவராக வாழவும் அவருடைய ஆண்டவரின் உரிமை சொத்தான ஒரு மகனாக இங்கே ஆன்மீக பணிகளை வழிநடத்தி செல்லவும், உங்களை வழிநடத்தவும், உங்களை பராமரிக்கவும், உங்களுக்காக அருட்சாதன கொண்டாட்டங்களை நிறைவேற்றவும் இறைவன் இந்த நாளிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். இதையே பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வேறு விதமாக சொல்கிறார். இதே நான்கு நிலைகளில் வேறு விதமாக சொல்கிறார். எப்படியாக என்றால், இறைவன் தமக்குரிய மக்களை முன்குறித்து வைத்தார். இறைவன் தமக்குரிய மக்களை முன்குறித்து வைத்தார். அப்படி முன்குறித்து வைத்த மக்களை பெயர் சொல்லி அழைத்தார். அப்படி பெயர் சொல்லி அழைத்த தம் மக்களை தம் ஆட்சி தமக்கு ஏற்புடையவராகினார். ஆக இறைவன் முன்குறித்து வைத்து பெயர் சொல்லி அழைத்து ஏற்புடையவராக வாழ்ந்த மக்களை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்கிறார் என்று பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறார். பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் நாம் காண்கின்ற அதே ஒரு நிலையை தான் பவுலடிகளார் இவ்வாறு சொல்கிறார். ஆக இறைவன் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆக நாமெல்லாம் ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்றால் அது இறைவனின் திருவிடம். அவர் தான் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆக தந்தை அவர்கள் குருவாக வேண்டும், இந்த பணித்தளத்தில் பங்கு தந்தையாக வேண்டும் என்று சொன்னால் இறைவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பங்கு தந்தையாக ஒரு இடத்தில் வர வேண்டிய ஆள்தான் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் தவறவிட்டேன். அது என்னுடைய எதிர்பார்க்கியமா இல்ல பாக்கியமா எனக்கு தெரியாது. ஆனால் தந்தை அழைக்கிற சமயம் தாங்க அவரை தொடர்ந்து இப்பொழுது தந்தை சந்தியாக கொண்டிருக்கிறார்கள். ஆக இது ஒரு இறைவன். யாருக்கு கிடைக்கல அந்த வாய்ப்பு, ஆனால் தந்தை அவர்களுக்கு கிடைக்கும். ஆக இறைவன் விரும்புவதுதான் நம் வாழ்க்கையில் நடக்க போகிறது. அதைத்தான் சொல்வார்கள் இல்லையா? இறைவன் கொடுக்க விரும்புவதை யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி இறைவன் தடுப்பதை யாரும் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது என்று சொல்வார்கள். ஆக இறைவன் என்ன நமக்கென ஏற்பாடு செய்திருக்கிறார், என் நிலையிலும் அதை நாம் பெற்றே தீர்வோம், அது நடந்தே தீரும். இறைவன் முன்னின்று நம்மை வழிநடத்துவார் என்பதற்கும் சான்றாக அமைகிறது. அது நம் வாழ்விலும் பல நேரங்களில் நீங்களும் அனுபவித்து மகிழ்ந்திருப்பீர்கள் நிச்சயமாக. ஆக இப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறைவனால் முன்குறித்து வைக்கப்பட்ட, இறைவனுக்கு உரியவர்களாக வாழ அழைக்கப்பட்ட, இறைவனின் உரிமை சொத்தான மக்களினுடைய நிலையெல்லாம் என்ன என்று இருக்கும்போது ஒரு 3 நிலைகள் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். 3 நிலைகள்.
எதற்காக இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்தார்? இறைவன் எதற்காக நம்மை முன் குறித்து வைத்தார்? ஏன் என்று சிந்திக்கும் பொழுது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நாம் தூயவராக வாழ்வதற்கும் மாசற்றவர்களாக விளங்குவதற்கும். ஏனென்றால் மாசற்ற இறைவன் தம்மையே பழியாக்கினார் நமக்காக என்பதற்காக. நாம் தூயவர்களாக வாழ்வதற்கும் மாசற்றவர்களாக விளங்குவதற்கும் நம்மை இறைவன் தேர்ந்து கொண்டார், இறைவன் முன் குறித்தார் என்று நாம் புரிந்து கொள்ளப்படுகிறது. இறை வார்த்தையின் வழிகளை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகள், இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருந்தால் ஒன்றோடு தெரிந்து கொள்கிறது. மீண்டுமாக இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் என்ற கேள்வி. இரண்டாவது நிலையில இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் என்றால், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மேன்மை ஆனவர்கள், மேன்மை பெற்றவர்கள். அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்காங்க, எலெக்ஷன் நடக்குது, தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் அமைச்சராகிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸலன்சி, லார்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துற நிறைய வார்த்தைகளாக இறைவனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நாம் மேன்மை பெற்றவர்கள். அதைத்தான் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் மிக அருமையாக சொல்கிறது. மீண்டுமாக ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 28 சொல்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம், நீங்களும் நாங்களும் எல்லோருமே கடவுளின் அன்புக்குரியவர்கள், கடவுளின் அன்புக்குரியவர்கள். கலாத்தியருக்கு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, உண்மைக்கு கீழ்ப்படிந்து உண்மையின் வழியில் தங்கள் வாழ்வை அமைத்துக் கொண்டு உண்மையின் வழியில் நடப்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று. இறுதியாக இயேசுவில் பிரியமானவர்கள் திருவழிபாட்டு நூல் 89 சொல்கிறது, எல்லோரையும் மேலாக உயர்த்தப்பட்டவர்கள். அது கிறிஸ்தவ அழைப்பு என்பது இயேசுவில் நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பு. இயேசு நம்மை தேர்ந்து கொண்டார், இயேசு நம்மை முன்குறித்து வைத்தார் என்று சொன்னார். நாம் எல்லா மக்களிடங்களிலும் சிறந்தவர்களாக, எல்லா மக்களிடங்களும் மேலானவர்களாக, எல்லா மக்களிடங்களும் உயர்ந்தவர்களாக வாழத்தான் ஒரு உன்னதமான உயர்வான அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பது நமக்கு வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் நாம் என்பதை எந்த காரணத்தை கொண்டு மறந்து விடக்கூடாது. அத்தகைய சிறப்போடுதான் வாழும் வாழ்வுதான் உறவிலே மலரும். அந்த உறவிலே மலர்கின்ற வாழ்வுதான் சிறந்ததையும், அதுதான் வளர்ச்சி பாதையும் முன்னேற்ற பாதையும் நம்மை வழிநடத்தி செல்லும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த பங்கில் இருக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் இறை அன்பை அனுபவித்து மகிழ வேண்டும் என்பதெல்லாம் எங்களுடைய ஆசை. அதற்காக தந்த நேரத்தில் இந்த பணியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மூன்றாவதாக இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும்? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெறுவது என்ன? இறைவனில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இறைவன் நம்மை விடை கொடுத்து மீட்டுள்ளார். ஒன்னும் பொருளும் அல்ல, காசும் அல்ல, ஆனால் அவர் சிந்திய ரத்தம் என்றெல்லாம் நாம் சொன்னோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில், அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலையிலே வாழும் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னாங்க இயேசு பிரியமானவர்களே. இணைச்சட்ட புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நிலம் தரும் விளைச்சல். விவசாயம் பண்றாங்களா? ஒரு வருடம் பொய்த்து போகிறது, ஒரு வருடம் நல்ல விவசாயம் கிடைக்குது அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்க வேண்டும். நான் கடவுளுக்கு உகந்தவன். கடவுள் என்னை முன்குறித்து, கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து, கடவுள் என்னை பெயர் சொல்லி அழைத்து, கடவுள் என்னை தூய ஒரு மக்களிடமாக அவருடைய உரிமை சொத்தான மக்களாக வாழச் செய்கின்ற இந்த வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஏற்புடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி வாழும் பொழுதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கும் அந்த நிலையில் தான் நமக்கு இதெல்லாம் நடக்கும். நிலம் தரும் விளைச்சல், அதன் நிறைவு, அருள், அன்பு, எல்லா ஆசீரும் அருளும் கடவுளின் பேரன்பும் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அருள்தந்தை சந்தியாக அவர்கள் உங்கள் பங்கினுடைய பங்கு தந்தையாக பொறுப்பேற்று இந்த நன்றிப்படி உங்களோடு இணைந்து இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிற நாளில் எங்களுடைய வாழ்த்தும் சுபமும் இதுதான்.
தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த புனித சூசையப்பர் ஆலயத்தில் இறை மக்களாகிய நீங்கள் அனைவரும் நிலம் தரும் விளைச்சலையும் அதன் நிறைவையும் கடவுளின் அருள் அன்பையும் எல்லா ஆசிரியரையும் கடவுளின் பேரன்பையும் பெற்று பெருநாள் வாழ வேண்டும், வளர வேண்டும், இறை அனுபவம் பெற வேண்டும், இறை ஆசி உங்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிவம், எங்களுடைய வேண்டுதல்களும் எப்பொழுது வாழ்த்தும் பாராட்டும் கூட இந்த நேரத்தில். அப்படியாக இந்த இறை சமூகத்தை இறைவன் வழி நடத்த சொல்ல வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து உங்களையும் தந்தை சந்தியாகு அவர்களையும் இந்த பணியை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களையும் அன்போடு ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழி முடிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டியும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வெளிமாறுவதாக அவர் பாடுபட உணர்ந்தறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமிரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்படையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணி சுமந்து
ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையின அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நெருக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய சொல்லணும். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளின் சன்னி தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வளவில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று நம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மற்றவர்களுக்கு மரமருள கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதில் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையின அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நெருக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய சொல்லணும். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளின் சன்னி தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வளவில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று நம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மற்றவர்களுக்கு மரமருள கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிவினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மன்றாடுவோமாக.
என்றும் வாழுவெல்லாம் அல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்று நிறைவும் நீரே. அதனால் மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பனைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. மன்றாடுவோமாக. என்றும் வாழுவெல்லாம் அல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்று நிறைவும் நீரே. அதனால் மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பனைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.